இரவு முழுக்க தூங்காம ஒருத்தவங்க உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். இந்த மெசேஜஸ் ரொம்ப ராவா இருக்கலாம். எப்பவும் போல நம்ம சேனல்ல ரா மெசேஜஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் ஒருத்தவங்க உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்க அப்படி யோசிக்கிறதுக்கு பின்னாடி அப்படி என்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. பார்க்கலாம் என்ன மாதிரி மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல் எனர்ஜி ஆஸ் யூஸ்வல் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ரா எனர்ஜிஸ் தான் நம்ம சேனல்ல. நான் எதையுமே அப்படியே வளைச்சு கொலைச்செல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி கியர்ட் அப் ஃபார் திஸ் சீரியஸ் மெசேஜ் தென் திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, ரைட். அந்த பர்சன் ஏன் உங்களை பத்தி ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு, நிறைய தாமதங்கள் இருக்கு. ஆனா எப்படி அவங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆத்மார்த்தமா எப்படி இவங்க வாழ்க்கைய நடத்த முடியுது? எப்படி யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம, யார பத்தியும் கமெண்ட் அடிக்காம, இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம்டா அப்படின்னு எப்படி இவங்கனால இவ்வளோ பிரகாசமா இவ்வளோ ஜொலி ஜொலிப்பா வாழ முடியுது அப்படின்னு உங்களை பார்த்து ஆக்சுவலி பொறாமப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட நீங்க ஆணா இருந்தா உங்களுக்கு மேஸ்குலைன் எனர்ஜி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே நீங்க ஒரு பெண்ணா உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்தும் எதுவுமே நடக்காம ஒன்னா நடிக்கிறீங்களா இருக்கணும் வெளியில. இல்ல நிஜமாவே என்னால என்ன பண்ண முடியுங்க, நடந்துருச்சு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் அழுதுட்டேன், கதறிட்டேன், எல்லாம் ஓகே, இதுக்கு மேல நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஐ திங்க் யூ ஆர் அன் அமேசிங் பர்சன். நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டினா நிஜமாவே அமேசிங், ஐ எம் அன் அமேசிங் பர்சன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க பாருங்களேன், உங்களை பார்த்து லிட்ரலா பொறாமப்படுறாங்க. எப்படி நினைச்சதெல்லாம் சாதிக்கிறாங்க, நினைச்சதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பொறாமையும் தாண்டி இவங்க கிட்ட நான் கத்துக்கணும், ஐ வாண்ட் டு லேர்ன், எப்படி இவங்கனால இப்படி இருக்க முடியுதுன்னு ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க பாருங்க. அண்ட் நிறைய நேரத்துல ஆமா நான் அவமானப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன், கேவலப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சும் யூ ஜஸ்ட் லெட் இட் கோ. ஏன்னா இதெல்லாம் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, இதெல்லாம் நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு, இதை யோசிக்கிறனால எனக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஐ வாண்ட் டு மூவ் ஆன் அப்படின்னு அந்த ஒரு ஹெவினஸை தாண்டி அந்த ஒரு ஹெவினஸை எடுத்து தூக்கி போட்டுட்டு நீங்க போறீங்க பாருங்களேன். அது மாஸ்குலைன் எனர்ஜியா இருந்தாலும் சரி, ஃபெமினைன் எனர்ஜியா இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ ஆர் டூயிங் அ ஃபேபுலஸ் ஜாப். அதனாலதான் இவர்கள் எல்லாம் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்களேன், என்ன நடந்தாலும் நான் என் வாழ்க்கையை கொண்டாடுவேன். என்னோட பாஸ்ட் சிறப்பா இருக்கல, அவங்களுக்கே தெரியும், உங்களை பத்தி நினைக்கிறவங்களுக்கே தெரியும் உங்க பாஸ்ட் ரொம்ப சிறப்பா இல்லைன்னு. பட் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையை நான் கொண்டாடணும்னு நினைச்சிட்டேன். அதை எனக்கு ஞாபகப்படுத்துது, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன்னு. நான் ஏன் நிறுத்தணும்? நான் ஏன் என் சந்தோஷம் நிறுத்தணும்? இந்த கார்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், யூ ஜஸ்ட் ரெடி டு லெட் கோ, யூ ஜஸ்ட் ரெடி டு லெட் கோ. அப்போ அவங்க உங்களுக்கு 2 விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்கனால உங்ககிட்ட பழக முடியல, they are not ready to connect with you. ஏன்னா உங்க வைப் வேற லெவல்ல இருக்குங்க. you are a very different personality. உங்க வைப்ரேஷன், உங்க ஃப்ரீக்வன்சி, உங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே அடுத்த லெவல்ல இருக்கு. இவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கு. ஏன்னா அவங்க உங்க வைப்லயே இல்ல, அவங்க சோகமா இருக்கலாம். அண்ட் நீங்க பாருங்களேன், நிறைய விஷயங்கள் உங்களை பத்தின ஞாபகங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்கள சுத்தி எது நடந்தாலும் அவர்களுக்கு உங்க ஞாபகமே வருது. இந்த கார்டு விழுது. ஐ திங்க் தே ஹாவ் அ நைஸ் ஃபீலிங் ஃபார் யூ, நைஸ் எமோஷன் ஃபார் யூ. இங்க லவ்வர்ஸ் அப்படின்னு வரும்போது இட் ஆல்வேஸ் நீடன்ட் பி லவ். லவ்வாகவும் இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காதலை தாண்டின ஒரு அன்பாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு. பட் உங்ககிட்ட ஒரு கனெக்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்கனால முடியல. ஏன்னா ப்ராபப்ளி நீங்க இந்த ஃபேஸை தாண்டி வந்துட்டீங்க. போனால் போகட்டும், போடா, இதுக்கு மேல என்னடா அப்படின்னு நீங்க அந்த ஃபேஸை தாண்டி வந்துட்டீங்க.
அவங்க அந்த ஃபேஸ்ல இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உங்களை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அவங்கனால உங்களை மறக்கவே முடியல. அதனாலதான் தூங்காம கூட உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட். ஓகே, எனக்கு தெரிஞ்சதுக்கு மேல நம்ம 2 கார்ட்ஸ் எடுப்போம். ஓகே, நீங்க சூஸ் பண்ணுங்களேன். எந்த கார்டுன்னு சூஸ் பண்ணுங்களேன். ஐதர் இந்த கார்டு இல்ல இந்த கார்டு சூஸ் பண்ணுங்க. அவங்க என்னன்றத பார்ப்போம். ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தா ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுடைய பயணத்துல அவங்கள இணைச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பேலன்சிங் ஆஃப் எனர்ஜிஸ், நான் சொல்றது சரின்னா பேலன்ஸ்ன்னு எனக்கு டைப் பண்ணுங்க. அந்த எனர்ஜிஸ் உங்களுக்கு நீங்க அந்த தடையெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியுது. பட் தே ஆர் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் யூ. அது காதலா இருக்கலாம், அன்பு பரிமாற்றமா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். பட் தே வாண்ட் டு பி கனெக்டட் வித் யூ. தே வாண்ட் டு ஹாவ் அ லைஃப் லாங் ஜேர்னி வித் யூ. அது நண்பர்களா இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு அக்வைண்டன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு உறவை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம். பட் எது நடந்தாலும் அசால்ட்டா இருக்காங்கடா அப்படின்றது அவங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. எப்படி இவங்க எப்படி இருக்காங்க, உங்களோட ஒரு கிரேட்டர் கனெக்ட் குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் பேசணும், இன்னும் பழகணும், இன்னும் இவங்களோட சரிசமமா நம்ம உட்காந்து பேசணும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. உங்க இமோஷன்ஸை எப்படி நீங்க ராஜா மாதிரி ஹேண்டில் பண்றீங்க, உங்களை பார்த்து வியந்து போறாங்க. அதனாலதான் எதை பார்த்தாலும் உங்க ஞாபகம் வருது. உங்களை பார்த்து வியந்து போறாங்க. அதே நீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கார்டு ரொம்ப ஒரு மேஸ்குலைன் எனர்ஜி எனக்கு காட்டுது. ஒரு ஆணுக்கு உண்டான எனர்ஜி, அந்த ஒரு பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆற்றல். இது வந்து பொறுமையா எடுத்துட்டு போலாம். எதுனாலும் ஐ வில் டூ இட் ஸ்லோலி அட் மை பேஸ். இங்க என்னன்னா 2 கார்டும் வேற வேறையா எடுத்தேன். இங்க பாருங்களேன், இது குவீன் ஆஃப் கப்ஸ், இது கிங் ஆஃப் கப்ஸ். ஐ திங்க் நீங்க எந்த கார்டு எடுத்தாலும் அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற இமோஷன் வந்து எப்படியாவது உங்ககிட்ட கனெக்ட் ஆயிடணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, நீங்க அவங்க வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. இவரு கிங்னா நீங்க குயின், நீங்க குயின்னா இவரு தான் கிங். இல்ல நீங்க ஆணா இருந்தா அவங்கதான் பெண், நீங்க பெண்ணா இருந்தா அவங்க ஆண். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இது ரொம்ப இன்ட்யூட்டிவ். தே ஆர் திங்கிங் திஸ் இஸ் வெரி இன்ட்யூட்டிவ். இதுதான் எனக்கான வாழ்க்கை. அதனாலதான் அவங்க உங்களை பத்தி நினைச்சு 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 இல்ல. இங்க பாருங்களேன், கார்டு எப்படி வருது பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில நடந்த மிக சிறப்பான விஷயமே நீங்க தான் நினைக்கிறாங்க. இதுதான் அவங்க தூங்காம இருக்கிறதுக்கு காரணம். உங்களை பத்தின நினைப்பு, உங்களை பத்தின சிந்தனைகள், அவங்க வாழ்க்கையில நடந்த மிக சுவாரஸ்யமான மிக சிறப்பான விஷயம் நீங்க தான் நான் நம்புறேன். நான் நம்பல, அவங்களும் அதை தான் நம்புறாங்க. யூ வேர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். அந்த ஒரு எண்ணம் தான் அவங்கள தூங்க விடாம தடுக்குது. உங்க கூட இருக்கிறதே அவங்க எண்ணங்களையே மாத்திருதுங்க. உங்க கூட இருக்கிறது, அவங்க சோகமா இருந்தா அவங்கள சந்தோஷமாக்கிடுறீங்க, அவங்க சந்தோஷமா இருந்தா இன்னும் சந்தோஷமாக்குறீங்க. நீங்க எதை பத்தி வேணாலும் பேசலாம், ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் பேசலாம், இல்ல வீட்டு கதைகள் பேசலாம், இல்ல உங்க கெரியர் பத்தி பேசலாம், பணம் பத்தி பேசலாம், உறவுகள் பத்தி பேசலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசலாம், படிப்பு பத்தி பேசலாம், எவ்வளவோ விஷயங்கள் நீங்க பேசலாம். ஆனா நீங்க அவங்களோட இருந்து பேசி பழகும் போது அவங்கள மறந்துடுறாங்க. அவங்க they just forget themselves. Oh my god, this is amazing. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இல்ல? யாராவது உங்ககிட்ட வந்து என்னால தூங்க முடியல அப்படின்னு சொன்னா தான் காரணம், உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி ரீடிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீடிங்ஸ் நான் போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த கார்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. யூ ஆர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். இதை விட என்னங்க வேணும்? ஓகே, ஸோ இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். பட் பர்சனல் ரீடிங் வேணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.